இன்றைய செய்திகள். காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவித் திட்டம். பட்டதாரி இல்லாதவர்களுக்கு 25,000 ரூபாய், பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாய் மற்றும் 8 கிராம் தங்கம் தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. திருச்சி உறையூரில் மீலாது விழா. முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் கே.என். நேரு வழங்கினார். முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கோதளபதி எம்.எல்.ஏ. துவக்கி வைத்தார். விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு வழங்கும் விதவை மறுமண உதவித் திட்டம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவித் திட்டம். பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000 ரூபாய் மற்றும் 8 கிராம் தங்க நாணயமும், பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000 ரூபாய் மற்றும் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. தகுதிகள்: மணமகளின் குறைந்தபட்ச வயது 20 ஆக இருத்தல் வேண்டும். மணமகன் 40 வயதிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். மறுமணம் செய்த நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க சேவை மையத்தை அணுகலாம். திருச்சி உறையூரில் மீலாது விழா. முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் கே.என். நேரு வழங்கினார். கடந்த செப்டம்பர் 22, 2024 அன்று முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் மீலாது விழா திருச்சி உறையூரில் நடந்தது. விழாவிற்கு முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் இடிமுரசு இஸ்மாயில் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ரபீக் ராஜா வரவேற்று பேசினார். விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் ஆகியோர் சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் மதுரை மாவட்ட செயலாளர் அப்துல் லத்தீப், மாவட்ட தலைவர் ஜாகீர்கான், தலைமை கழக செயலாளர் சாதிக்கான், மாவட்ட துணைச் செயலாளர் முபின், மாவட்ட இளைஞரணி செயலாளர் மஜித், மாவட்ட பொருளாளர் சபி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் முன்னா, மாவட்ட துணை செயலாளர் தினேஷ், முகமது அக்கீம், ஜவஹர், கஜா, அசோக், துபைல் அகமது, உறையூர் அகமது அலி, தென்னூர் அப்துல் காதர், பஜார் மைதீன், ஆரிபுல்லா, தஸ்தகீர் என்கிற தஸ்தா உள்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் 150 பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகள் கோதளபதி எம்.எல்.ஏ. துவக்கி வைத்தார். 23 செப்டம்பர் 24 அன்று தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பாக நடத்தப்படும் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகள் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தளபதி எம்.எல்.ஏ. துவக்கி வைத்தார். விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விளையாட்டுகளில் தமக்குள்ள ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினார். இந்நிகழ்வில் மதிமுக மாவட்ட செயலாளர் எஸ். முனியசாமி, திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஜெ. மூவேந்திரன், அந்தோணியம்மாள், சவரிராயன், பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் பள்ளிகளுக்கு 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை வழங்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஆசிரியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டுகளில் பள்ளிகளுக்கு காலாண்டு தேர்வுக்கு பிறகு 9 நாட்கள் விடுமுறை விடப்படும். ஆனால் நடப்பாண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரையில் 5 நாட்கள் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிடுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என்பதால் அன்று அரசு விடுமுறை. இடையில் 2 நாட்கள் மட்டுமே காலாண்டு தேர்வு விடுமுறையாக உள்ளது என்று ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையின் முதன்மை செயலாளரிடம் பேசி பின்னர் அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்து இருந்தார். இந்நிலையில் காலாண்டு விடுமுறையை நீட்டித்து பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறைக்கு பின்னர் அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும்.